ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சூடு லெவல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. டிவி பார்க்குறதுனாலும் சரி, எங்கே போனாலும் இந்த குட்டி ஃபேனை தூக்கிட்டு போகிறேன். அதை அப்பப்போ இப்படி இது பண்ணிக்கிறது. சார்ஜ் வேறு சீக்கிரம் போயிடுது. ஆனாலும் வெக்கைக்கு இதுதான் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஈவினிங் தான் இன்றைக்கி விலாக் எடுக்கிறேன். லஞ்ச் எல்லாம் முடிஞ்சது. பலாப்பழம் சாப்பிட்டுட்ருக்காரு. அதனால் சிட்டுன்னு டெண்டும் பாருங்களா. சிட்டு அவன் சாப்பாடை சாப்பிட மாட்டான். டெட் ஏற்கனவே ஈவினிங் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சிட்டனும் சாப்பிடல. ஆனால் ரெண்டும் பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. கொடுக்காதீங்கன்னாலும் கேட்க மாட்டார். பாருங்கள், இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் சாப்பாடு சாப்பிட சொன்னால் பிடிக்கலையாம். பல் இப்படி காட்டினான்னா அவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். தட்டு எதில் இருக்குது, ஆனால் எப்படி சீன் போட்டுட்ருக்கான் பாருங்களேன். க்யூட்டாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஊறுகாய் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது பாருங்கள் நல்லா சூப்பராக 4-5 நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அதனால் நல்லா ஜில்லுன்னு தயிர் வடை செஞ்சு சாப்பிட்லான்னு கொஞ்சமாக தான், 1 கப்பு தான் ஊற வச்சுருந்தேன். 1 கப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டிருந்தேன். கூடவே இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பெரிய ஜாரில் அரைக்கலான்னு பார்த்தா ஜார் ஒர்க் பண்ணலை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த பிளேடே சுத்தலை. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சரி சின்ன ஜாரில் 2-3 தடவையாக அரைச்சிக்கலாம். பெரிய ஜார்னால் ஒரு தடவையிலே அரைச்சி எடுத்துடலாம். தண்ணிலாம் ரொம்ப சேர்க்காமல் நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு 1-2 ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா திக்காக இருந்ததுனா தான் எண்ணெய்லாம் குடிக்காமல் இருக்கும். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். தயிர் நல்லா கட்டியாக வாங்கி வச்சுருக்கேன். அந்த டப்பில் வரும் பார்த்திங்களா, அந்த தயிர் இருக்குது. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு தயிரில் வடை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு 4-5 மணி நேரம் பருப்பு ஊற வச்சா போதும். 2 மணி நேரமே போதும். நான் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் ஒரு 4-5 மணி நேரம் ஊறியிருக்கு. பாருங்கள், தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக இருக்கனால இன்றைக்கி ஹேண்ட் டிஸ்க் வச்சே பீட் பண்ண போகிறேன். இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கு இல்லையா, அது வச்சு பீட் பண்ணிக்கலாம். ஸோ வடை தயிரில் போடுறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் தண்ணி கொதிக்கிறப்போ அதில் கொஞ்சமாக பெருங்காயமும் உப்பும் சேர்த்துட்டு கொதிக்க வைக்கிறேன். நம்ம வடை அதில் முக்கி எடுக்கிறப்போ வடை நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வடை மாவில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் எதுவுமே போட வேண்டியில்லை. நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். ஸோ இதை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தேன். நம்ம கிரைண்டரில் அரைச்சா அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்காது. இது என்ன தான் மிக்சியில் அரைச்சாலுமே கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஏரேஷன் உள்ள இதாகிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ தயிர் 1 கப் எடுத்துகிட்டு 2-3 ஸ்பூன் பார்த்திங்கன்னா பொடிச்ச சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சர்க்கரை கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தயிர் வடை செய்கிறப்போ சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்க போகிறேன். இந்த தயிரில் கொட்டிட்டு தாளித்து சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஜஸ்ட்டு முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் தயிரில் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் மேலே மானே தேனே பொன்மானே மாதிரி கொஞ்சமாக கேரட் துருவினதும் பூந்தியும் சேர்க்கணும். கொஞ்சமாக மிளகு பொடியும் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போது அந்த தயிர் ரொம்ப திக்காக இருக்குல்லையே, கொஞ்சமாக தண்ணியோ பாலோ சேர்த்து கூட டைல்யூட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தாலும் வடை அதை அப்சர்வ் பண்ணாது. அதனால் இந்த எண்ணெய் வடை சுடுறதுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே கேரட்டையும் ஒன்று துருவி எடுத்துட்டேன். 4 வடை தான் போட போகிறேன். அப்படியே இன்னும் நைட் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலான்னு ஆளுக்கு 2 வடை. கடகடன்னு நீங்கள் அடுப்படியில் நின்றுட்டு இருக்கக்கூடாது, செஞ்சு முடிச்சுட்டு போய் உட்காரலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே வேர்த்து ஒரு வழி ஆயிடுச்சு. எலெக்ஷன் வருது, எல்லோரும் கட்டாயமாக போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. ஓகே, எல்லோரும் போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயில் வேறு மண்டே புழக்குது. காலையிலே போய் ஓட்டு போடணுன்னு இருக்கேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இந்த தடவை பூத் இருக்குது, போல் பூத்து. ஸோ அதனால் காலையிலே போயிடணும்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் ஈவினிங் லேட்டாக போகலாம் அப்படிங்கிறாரு. தெரியல, வெயில் வரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டோம்னா நல்லது. ஸோ பார்த்திங்களா, வடை நல்லா ரெடி ஆகிடுச்சு. கிரைண்டரில் அரைச்சா மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. ஸோ நல்லா தண்ணி சூடாக இருந்தது பார்த்திங்களா, கொதிக்க வச்ச தண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். அதில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் கூட விட்டுறலாம். நல்லா ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உள்ள தயிரெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு சர்விங் பிளேட்டில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் அது மேலே நல்லா நிறையா ஊற்றி இதுவுமே கூட ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, நான் உடனே சாப்பிட போகிறேன். இல்லைனா நீங்கள் தயிர் சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சாப்பிட்லாம். ஸோ இப்போ மேலே காரா பூந்தி அண்ட் கேரட் துருவினது, கொஞ்சமாக மிளகாத்தூள் லைட்டாக தூவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். மல்லி இலை போடலை. மல்லி இலை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் மல்லி இலை சேர்க்கலை. ஸோ 2 பிளேட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது ஹஸ்பண்ட்க்கு, இது எனக்கு.
ஸோ சாப்பிடலாமா? சூப்பராக வந்திருந்தது. இந்த வெயிலுக்கும் அதுக்கும் வேறு லெவலில் இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். பாய்.